வணக்கம் தலைமைகளே. ஈரான் மதகுரு அலி கொமேனிக்கு எதிரான மக்களின் போராட்டம் மிக பெரிய அளவு வீரியம் அடையாமல் தோல்வியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. மக்களின் போராட்டம் நிச்சயமாக இந்த நிலைமை தொடர்ந்தா இந்த அலி கொமேனிக்கு ஆட்சிக்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாது நிச்சயமா. ஆனா இங்க செய்திகள் அவர்கள் வசதிக்கேற்பலாம் சொல்றாங்க. எனக்குமே அலி கொமேனி பிடிக்காது என்பதற்காக பொய் செய்தி கொடுக்கக்கூடாது. நிஜமான அந்த கள நிலவரத்தை பதிவு பண்றேன். இன்னைக்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நான் பேசிட்டு இருக்கேன். இஸ்ரேலின் பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன். இஸ்ரேல் செய்திகள் என்ன சொல்றது, குறிப்பாக மொசாத்தின் செய்திகள் என்ன சொல்றது சொல்லி அதை வைத்து பேசுறது மிக சரியா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களின் போராட்ட எண்ணிக்கை பத்தாது. இப்போ ஈரான் தெற்குல ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுறாங்க. அந்தந்த தெருக்கல்ல இது கொஞ்சமே பத்தாது. லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடும் போது, மேலும் மரண எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் போதுதான் இந்த ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்படுமே தவிர அதுவரை இந்த ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்படாதுங்கிறாங்க இஸ்ரேல்ல. இந்த நொடிப்பொழுது நான் பேசும் நொடிப்பொழுது வரை அலி கொமேனியின் ஆட்சிக்கு எந்த குந்தகமும் இல்லாம அந்த ஆட்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் என்ன செய்திகள் இன்னைக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, மாதம் ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் பேசுனது, 35 பேர் மரணம் அடைந்தார்கள் நான் பேசுனது, 1203 பேரை கைது பண்ணி விட்டார்கள் நான் பேசுனது, அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் செய்திகளை போயிட்டு இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி அலி கொமேனி ஆட்சி வெற்றிகரமாக தொடர்கிறது, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவுடைய பிளாக்மெயில் சதிக்கு எதிராக அவர்கள் எப்படி வெற்றி பெறாங்க தொடர்ச்சி அப்படின்னா, ஒரு போரில் வெற்றி பெற வேண்டும் ஒரு நாடு என்றால் ஆயுதங்களை தாண்டி அந்த நாடு வகுக்கும் வியூகம் மற்றும் திட்டங்கள் தான் நிச்சயமான வெற்றியை பெற்றுத்தரும். ஒன்று. இரண்டாவது, காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். பதுங்குகின்ற நேரத்தில் பதுங்குவதும் பாய்கின்ற நேரத்தில் பாய்வதும் மிக அவசியம். பதுங்கிக் கொண்டே இருப்பதும் தப்பு, பாய்ந்து கொண்டே இருப்பதும் தப்பு. இரண்டுமே காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஈரான் மிகச்சரியாக அதை கையாள்கிறார்கள் என்று சொல்றாங்க. இப்ப ஈரான்ல என்ன திட்டம் அந்த மேல் மட்டத்தில் போயிட்டு இருக்குன்னா, இந்த மக்களின் போராட்டம் அடக்க முடியாத அளவு சென்றால், அது இன்னும் மிக பெரிதாக சென்றால், மக்களால் இந்த ஆட்சி தூக்கி எறிவதற்கு பதிலாக இஸ்ரேலோடு ஒரு சின்ன போரை நடத்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் போராட்டம் பெருசாகணும். பெருசாகும் போது அதுக்கு பதிலாக மக்களின் கவனத்தை திசை திருப்ப இஸ்ரேலோடு ஏதோ காரணத்தை சொல்லி சின்ன சண்டைக்கு போயிடலாம். ஏன்னா ஈரானும் இஸ்ரேலும் தரைவழியில பெரிய சண்டை போட முடியாது. வான்வழியாக அன்று செய்தது போல ஒரு 12 நாள் போர் 10 நாள் போர் தான் செய்ய முடியும். அப்படி செய்துட்டா இந்த ஈரானிய மக்களின் மொத்த கவனமும் மொத்த கோபமும் அந்த போரை நோக்கி திரும்பிவிடும். இந்த பிரச்சனை அதோட ஓயும் நினைக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அமெரிக்கா அல்லது குறிப்பாக இஸ்ரேல் இந்த சமயத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அதற்கேற்றாற் போல வார்த்தை போல் இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று பேசி இஸ்ரேல் நம்மளை அடிச்சிட மாட்டாங்களா, நம்ம போரை நோக்கி போயிடலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ இருக்காங்க. இந்த எண்ணெய் வளங்கள் தான், கச்சா எண்ணெய் கையிருப்பு தான் இந்த சண்டைகளை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கொடுத்து கொண்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமாக அமைவது அமெரிக்கா தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு 10 நாடுகள் எண்ணெய் வளங்கள் அதிகமாக வைத்திருக்க நாடுகள்னு பார்த்தா, முதல்ல வெனிசுவேலா, அதை அமெரிக்கா கைப்பற்றிட்டாங்க, எண்ணெய்களையுமே கைப்பற்றிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்று தான். அமெரிக்கா சொல்வதை சவுதி அரேபியா அப்படியே கேட்டுக்குவாங்க. மூன்றாவது ஈரான். இப்போ ஈரான்ல அதற்காக தான் இந்த ஆட்சியை மாற்றி அவர்களுக்கு ஏற்ற ஒரு தோதான ஆட்சி உள்ள கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. மூன்றாவது. நான்காவது ஈராக்ல ஆட்சியை மாற்றிட்டாங்க, அமெரிக்கா ஆட்சி தான் நடக்குது. ஐந்தாவது கனடாவில் எந்த பிரச்சனையுமே இல்லை அமெரிக்காவுக்கு. ஆறாவது UAE, யுனைடெட் அரபு எமிரேட், அங்கேயுமே அமெரிக்காவின் கைகள் தான் இருக்கு. ஏழாவது குவைத், அங்கேயுமே அமெரிக்கா கைதான் இருக்கு. எட்டாவது ரஷ்யாவில் ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்கனால. 9வது அமெரிக்கா தான் அதிக எண்ணெய் வச்சிருக்காங்க, அதனால அது அவங்க நாடு. 10வது லிபியா, அங்கேயும் ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுத்தி அவங்க ஆட்சியை கொண்டுட்டாங்க. இப்படி
எண்ணெய் வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை போகுது. இதை எப்படி ஈரான் முறியடிக்கிறார்கள், குறிப்பாக இந்த மக்களின் போராட்டம் எப்படி வீரியம் அடையாமல் பார்த்துக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. முதல்ல ஈரானில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பாதுகாப்பு படைகளுக்கு இந்த மக்கள் போராட்டத்தில் நிச்சயமாக மரண எண்ணிக்கை இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எளிதாக மரண தண்டனை கொடுக்கிறவங்க மக்களை அடக்குகின்றவர்கள். ஆனால் இப்போ வந்து அந்த மக்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு படைகள் நிச்சயமாக மக்கள் போராட்டத்தை கண்ணீர் புகை மூலமாக மட்டுமே கலைக்க வேண்டும். ஒன்று, அதற்கு மீறி அவங்க போராடுறாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்துங்கன்னு இருக்காங்க. கண்ணீர் புகையில் மரணம் ஏற்படவே ஏற்படாது. ரப்பர் தோட்டாக்களை சுடும்போது வலி ஏற்படும், கணிசமான தாக்குதல் ஏற்படும், உயிர் போகாது. உயிர் எண்ணிக்கை பள்ளி எண்ணிக்கை போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, பள்ளி எண்ணிக்கை அதிகமாக போராட்டம் மிக பெருசாக மாறிடும். இதுக்கு உதாரணம் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம். அந்த பள்ளி எண்ணிக்கை தான், மக்கள் பள்ளி எண்ணிக்கை தான் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வச்சது. அந்த பள்ளி எண்ணிக்கை இல்லாமல் பார்த்துக்குங்க, எக்காரணம் கொண்டும் நிஜ தோட்டாக்களை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவே போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பள்ளி எண்ணிக்கை அதிகமாகல, மக்கள் போராட்டம் பெருசாக போல, ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டும் போராடுறாங்க. இப்போ 35 பேர் பள்ளி என்பது மேற்கத்திய செய்திகள் சொல்கிறது தான், தனியார் தொண்டு நிறுவனம் சொல்கிறது தான் 35 பேர் பலியானாங்கன்னு சொல்லி. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் யாருமே மரணம் அடையவில்லை, எங்களுடைய பாதுகாப்பு படையில் தான் 3 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பலி எண்ணிக்கை அதிகமாகாமல் பார்ப்பது ஈரானின் முதல் தந்திரம். இதுதான், பாயும் நேரத்தில் பாயணும், பதுங்குற நேரத்தில் பதுங்கணும். இப்போ இந்த மக்கள் போராட்டத்தை பார்த்து பதுங்குறாங்க அந்த அரசு அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது, ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் வீடியோ வந்து உங்களுக்கு அதில் இணைக்க முயற்சிக்கிறேன், பாருங்க. இந்த மக்கள் வந்து நீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போறதை பார்ப்பீங்க. இதே அளவு மக்கள் இந்தியாவில் இப்படி போயிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இந்த மக்களில் பார்க்கலாம். இங்க நடந்திருந்தா அனைவரின் கைகளிலும் செல்போன் இருந்திருக்கும். இன்னைக்கு ஈரான் வசதியான நாடு, அப்பர் மிடில் கிளாஸ் தான் மக்கள், அனைவரிடம் செல்போன் உண்டு. ஆனா இத்தனை பேர் நடந்து போறாங்க. இதுல மட்டும் இல்லை, பல்வேறு கூட்டங்களை நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா யாரோட கைகளிலுமே செல்போன் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே இங்க நடந்ததுன்னா உடனடியாக செல்போன் கையில் இருக்கு, எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க. பதிவு பண்ணி உடனடியாக சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணி வதந்திகள் பரபரப்பை கிளப்பி மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கும். இங்க எந்தவித செல்போன் பதிவுமே இல்லை. நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த கூட்டத்தை பதிவு செய்வது கூட கூட்டத்தில் உள்ள ஒரு நபர் தெரியாத விதமாக பதிவு செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி அந்த எடுத்த விதத்தை பார்த்தாலே புரியும். இதற்கு முக்கியமான காரணம் 100% இன்னைக்கு இணையத்தை துண்டித்து விட்டார்கள். இணைய சேவையே ஈரானில் இந்த மக்களுக்கு இன்னைக்கு இல்லைங்க. எந்தவித வதந்திகளையும் இல்லை உண்மை நிகழ்வையுமே அந்த மக்கள் பரப்ப முடியாது. இது மிக முக்கிய காரணம். இன்னும் அதை தாண்டி ஒன்று சொல்லலாம். சும்மா வந்து செல்போனில் பதிவு பண்ணிக்கிட்டு அதை வைத்து கொள்ளலாம், யாருக்காவது போட்டு காட்டலாம், இல்லை சமயம் வரும்போது பரப்பலாம். அப்படின்னா ஈரானில் அந்த செல்போனை எப்பொழுது பாதுகாப்பு படை வீரர்கள் வேணாலும் பறிமுதல் செய்வாங்க, சோதனை செய்து பார்ப்பாங்க. அதே போல சோதனை செய்து பார்க்கும்போது இதை போன்ற அரசுக்கு விரோதமாக வீடியோலாம் எடுத்திருந்தால் அது மிகப்பெரிய குற்றம். அந்த தனிப்பட்ட நபர் சிறைக்கு சென்று வெளியே வரவே முடியாது. அதனால எதுக்கு தேவையே இல்லாமல் அதெல்லாம் பதிவு பண்ணுன்னு சொல்லி செல்போனே யார் கைகளிலுமே இல்லை. அதே இங்கே நேர்மாறாக இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனைனாலுமே யார் எதை கேட்டாலுமே உடனடியாக செல்போனை கையில் எடுத்து பதிவு பண்ணுவது இங்கே வழக்கமாக இருக்கு. அது அங்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்ரீமதி வழக்கு மிக புகழ்பெற்ற வழக்கு. தமிழ்நாட்டில் ஒரு படிக்கும் மாணவி மாடியிலிருந்து பள்ளியிலிருந்து கீழே குதிச்சு
தற்கொலை செய்து, ரொம்ப பரிதாபமான சம்பவம் அது. அந்த பள்ளி ஒன்னே ஒரு தப்பு தான் அந்த பள்ளி பண்ணியிருந்தது. அந்த பள்ளி ஹிந்துத்துவா இயக்கங்களுக்கு அந்த பள்ளி ஒரு கலை நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்தது. அதுதான் அந்த பள்ளி செய்த தப்பு. அதாவது இவர்களுடைய பார்வையில் அவங்க இந்துத்துவாக்கு உறுதுணையாக இருக்காங்க, அந்த சக்திகளுக்கு உறுதுணையாக இருக்கான்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி இல்லாத வதந்திகள்லாம் சொல்லி அந்த பள்ளியை பற்றி என்னென்னமோ கட்டுக்கதையை பரப்பி அந்த பள்ளியவே அடித்து நொறுக்க வைத்தார்கள். இப்போ அந்த பள்ளி செயல்படுது. ஆனால் அந்த சமயத்தில் காவல்துறையினர் அந்த மாணவியோட அம்மாட்ட அவங்க செல்போனை கேட்டாங்க. அந்த அம்மா தரமாட்டேன்ட்டாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக ஏகப்பட்ட வழக்கறிஞர் வந்துட்டாங்க, செல்போன்லாம் கொடுக்க முடியாண்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற உத்தரவுப்படி செல்போனை வாங்கினாங்க. அந்த அம்மா அந்த செல்போன்லேருந்து அனைத்து தரவுகளையும், அனைத்து பதிவுமே யார் யார்கிட்ட பேசுனாங்க, என்ன பதிவு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இப்படி செல்போன் இங்கே எல்லாத்தையுமே பதிவு பண்ணி மிகப்பெரிய வதந்திகளை கிளப்ப ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது. இது ஈரானில் அங்கு இல்லை. அந்த மக்கள் போராட்டம் பெருசாக போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னால் இதை விட பெரிய பெரிய போராட்டத்தை எல்லாம் இந்த அலி கொமேனி சந்தித்து விட்டார். 2009, 2019, 2022 இதை விட மிகப்பெரிய போராட்டங்கள் பள்ளி எண்ணிக்கையெல்லாம் இருந்துச்சு. அதையே கடந்து வந்துட்டார். அதனால் இது எளிதாக ஜமாளித்து விடுவார் இன்றைய சூழலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, அங்கே ஒரு எதிர்கட்சி என்பதே இல்லை. ஈரானில் அவ்வளோ பெரிய தேசத்தில் வலிமையான எதிர்கட்சியோ இல்லை எதிர்ப்படை என்றோ ஒன்று இல்லை. அது மிகப்பெரிய கூடுதல் பலமாக அலி கொமேனிக்கு பார்க்கப்படுது. இங்கே இருக்கிறது போல எதிர்கட்சி என்ற பெயரில் துரோகிகள் அதிகமாக இருந்து எந்த அரசு நல்ல காரியம் கொண்டதில் எதிர்த்து பேசுவது அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, எதிர்த்தரப்பில் ஒற்றை சிந்தனை இல்லை. இந்த போராடுற மக்கள்கிட்ட எந்த ஒரு ஒருமித்த கருத்து அங்கே இல்லை. ஒருத்தங்க என்னங்கிறாங்க, ஒரு குழு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. கொஞ்சம் பேர் பொருட்களை வாங்க முடியல, விலையேறி விட்டதுன்னு கோஷம் போடுறாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு சுதந்திரம் இன்னும் நல்லா இருக்குன்னு கோஷம் போடுறாங்க. கொஞ்சம் பேர் அலி கொமேனி வேண்டான்னு கோஷம் போடுறாங்க. இப்படி ஒருமித்த சிந்தனை அங்கு இல்லை, ஒரு எதிர்கட்சிகள் அங்கு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கூடுதல் பலம் அலி கொமேனிக்கு. நான்காவது மிக முக்கியமானது இராணுவம். 1978-79 மன்னருக்கு எதிரான புரட்சி ஈரானில் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் கடைசியில் மன்னர் உத்தரவு கொடுத்தார் ஈரான் இராணுவத்துக்கு மக்களை சுட்டுக்கொள்ள சொல்லி. அப்போ ஈரான் இராணுவம் மறுத்துட்டாங்க. நிச்சயமாக நாங்கள் மக்களை சுட மாட்டோம் சொல்லி ஆயுதங்களில் கீழே போட்டாங்க ஈரான் இராணுவம். அது அன்னைக்கு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்பட்டது. இப்போ மதகுரு அதுக்கப்புறம் அலி கொமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு ஈரான் இராணுவம் இன்னைக்கு இருக்கு. அன்றைக்கு இருந்த ஈரான் இராணுவம் இன்னைக்கு இருக்கு. அங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அதிபர் இருக்கார். இன்னைக்கு மசூத் பெசஸ்யான் இருக்காரு. அவருடைய அமைச்சர்கள், பாராளுமன்றம், ஈரான் இராணுவம் என்று ஒன்று இருக்கு. இந்த ஈரான் இராணுவம் எல்லைகளை பாதுகாப்பது தான் அவர்களுடைய வேலை. ஈரான் இராணுவத்துக்கு ஈரான் எல்லை அருகே இருந்து எதிரி நாடுகளோ இல்லை வேற ஏதாவது அமெரிக்க சக்திகள், அண்டை நாடுகளோ இல்லை அமெரிக்க போன்ற சக்திகளோ உள்ள வராமல் பார்த்துக்கிறது தான் ஈரான் இராணுவத்தின் வேலை. இது ஒரு இராணுவம். இரண்டாவது, இந்த மதகுரு அலி கொமேனிக்கு என்ற ஒரு இராணுவம் இருக்கு, IRGC, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ். ஒரு வலிமையான இராணுவம். 1.25 லட்சம் பேர் ஆக்டிவ் மிலிட்ரிம்பாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன வேலைன்னா ஈரானுக்குள் இருந்து இந்த அரசுக்கு அலி கொமேனிக்கு எதிராக அல்லது ஈரானுக்கு எதிராக பேசுபவர்கள், கூட்டத்தை சேர்ப்பவர்களை அடக்குவது தான் இந்த IRGCயோட வேலை. அதனால் 2 இராணுவம், ஒரு இராணுவம் எல்லைக்கு வெளியே இருக்க எதிரியை பார்க்குது, ஒரு இராணுவம் எல்லைக்குள்ள இருக்க எதிரிகளையும் துரோகிகளையும் சேர்ந்து பார்க்குது. அதனால தான் அலி கொமேனி இவ்வளோ நாள் தப்பித்திருப்பது, இந்த 2 இராணுவம் இருப்பது. இதுலையுமே இந்த IRGCக்கு ஒரு துணை இராணுவம் என்று இருக்கு. 5 துணை இராணுவத்தை IRGC வச்சிருக்காங்க. பாஜிஸ்னு ஒன்று இருக்கு. ரொம்ப முக்கியமானது, தெரிந்து கொள்ள வேண்டியது.
இதுக்கு வந்து சம்பளம் கிடையாது. இந்த பாஜீஸ்ல இருக்கவங்களுக்கு சம்பளம் கிடையாது. குறிப்பாக ஈரானிய இளைஞர்கள் தான் இந்த இராணுவத்தில் இருக்காங்க, துணை இராணுவத்தில் இருக்காங்க. ஆயுத பயிற்சி, கடினமான எல்லா பயிற்சிகளும் இவர்களுக்கு உண்டு. உதவித்தொகை போல மட்டும் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் 6 லட்சம் பேர்த்த உடனடியாக இவங்க களத்துக்கு கொண்டு வந்து மக்களை அடக்க உபயோகப்படுத்தலாம். 6 லட்சம் பேர்த்த கூப்பிடலாம். பாஜீஸ்ல இளைஞர்கள் 35 லட்சம் பேர் வரைக்கும் தேவைப்பட்டால் கூப்பிட்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாட்டுக்குள் செயல்படும் துரோகிகளை, இந்த எதிர்ப்புகளை அடக்குவதற்குனே வச்சிருக்கிறது தான் பாஜீஸ் துணை ராணுவம். இவ்வளோ பெரிய எண்ணிக்கைகள் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அளிக்கமைக்க பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு இளைஞனும் அவர்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்லி ஈரான் இருப்பாங்க. அவர்களுக்கு எதிரான போராட்டம், அந்த பாஜீஸுக்கு எதிரான போராட்டம் அவர்களுக்கு எதிரான போராட்டமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தோட மகன் அங்கே உள்ள இருப்பான், நாட்டுக்குள்ள அந்த துணை ராணுவத்தில் இருப்பான். அப்படிங்கும்போது மிக எளிதாக இவர்களை ஒடுக்குறாங்க, இந்த மக்களுடைய எதிர்ப்பை. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நவீனமான பைக்குகளில் நவீனமான கவச வாகனங்களில் ரொம்ப சின்ன வயதில் மிடுக்காக இருப்பவங்க எல்லாமே இந்த பாஜீஸ் பாரா மிலிட்ரி குரூப் தான். இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இவங்க இருக்கனால தான் இந்த மக்களின் கோபத்தை, ஆர்ப்பாட்டத்தை அடக்கிறாங்க. இதெல்லாம் தான் அலி கொமேனி தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதன் ரகசியம். ஒரு துணை இராணுவத்தில் இளைஞர்கள் 35 லட்சம் பேர்த்த வச்சிருக்காங்கன்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து இந்த மக்களை அடக்கும் பாஜீஸ் இளைஞர்களுக்கு உதவித்தொகை தினமும் 1000 ரூபாய் 2000 சொல்லி தினம் கொடுத்துட்றாங்க. அந்த சின்ன பசங்களும் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கிட்டு சில்லுவண்டுகளை போல சுடக்கூடாது, ஆனால் ஒரு கும்பலாக சேர்ந்து அந்த மக்களை அடக்கி காட்டுங்கன்னா சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் பேசுகின்ற நொடி வரைக்கும் அலி கொமேனியின் ஆட்சிக்கு எந்தவித சிறு குந்தவும் ஏற்படவில்லை. இந்த மக்களின் ஆயிரக்கணக்கான மக்களின் போராட்டம் 10 லட்சக்கணக்கில் சேரணும். அது சேர அளவுக்கு மரண எண்ணிக்கை அங்கே இல்லை. இணையதள சேவை சுத்தமாக அங்கு இல்லை. அதனால இந்த அமெரிக்காவின் திட்டங்கள், தொடர்ச்சியான ஈரானுக்கு எதிரான திட்டங்கள், ஈரான் எண்ணெய் வளத்தை கைப்பற்றும் திட்டங்கள் ஈரானில் வந்து வெற்றி அடையவில்லை சொல்லணும். மாதம் 1000 ரூபாய் நான் இன்னும் 2 தினங்கள் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கோபம் குறைங்கிறாங்க. ஒருவேளை மிகப்பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம் அலி கொமேனிக்கு எதிராக மாறினால் இஸ்ரேலோடு ஏதாவது சொல்லி ஒரு சண்டைக்கு போய்விடலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு ஈரானுக்கு இருக்கு. நன்றிகள்.